श्रीमद्भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பாகவத புராணத்தை ஈடுபாட்டோடே தூய மனத்தோடே சொன்னோமானால் பெருமான் சந்தோஷிக்கிறான். பகவானுடைய சரித்திரங்கள், வம்சங்கள், சூரியன் அவனுக்கு பின்னே தோன்றியவர்கள், சந்திரன் அவனுக்கு பின்னே தோன்றியவர்கள் என்ற அனைத்து கதைகளும் பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளன. ஒவ்வொருவரும் பெருமானை பூசிப்பதற்காக எத்தனையோ முறைகளை கையாளுகிறான். ஓரோரு யுகத்துக்கு ஓரொரு வழிமுறைக்கு ஏற்றம். தற்போது நாம் இருப்பதோ கலியுகம். குறைவான ஆயுள், குறைவான அறிவு, குறைவான ஆற்றல் இவை படைத்த நமக்கும் பகவானை அடைய வேணும் என்கிற நிறைவான ஆசை ஏற்படுமானால் அடைவதற்கு எது எளிய வழி? பகவானுடைய நாமங்களை செப்புவது. வாயினால் பாட வேணும், மனத்தினால் சிந்திக்க வேணும், தூய மலர்களை கொண்டு தொழ வேண்டும். இதைத்தான் ஆண்டாள் திருப்பாவையில் சாதித்தாள். பகவன் நாமங்களை சொல்லக்கூடிய வைபவத்தை சுகாச்சாரியர் அஜாமிளன் என்பவனுடைய கதை மூலமாக வெகு நேர்த்தியாக எடுத்துரைத்தார். அதை நாமும் விளக்கமாக கடந்த பல நாட்கள் பார்த்துள்ளோம். இனி மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து கதையை தொடர்கிறார். 6வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயம், தக்ஷ பிரஜாபதி பிறந்த சரித்திரம். இந்த சரித்திரத்துக்கு முன்னே பல நாட்களுக்கு முன் 4வது ஸ்கந்தத்தினுடைய இறுதியில் 30, 30, 30, 31வது அத்தியாயங்களில் இதே தக்ஷ பிரஜாபதி பிறந்தான், தச பிரச்சேதசுக்கள், பிராச்சீன பர்ஹிசு இவர்களை பற்றின சரித்திரம் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 4வது ஸ்கந்தத்தில் புரஞ்சரோபாக்கியானம் பார்த்தோம். அதற்கும் பின்பாகத்தான் 10 பிரச்சேதசுக்களை பற்றியும் பார்த்தோம். அதோடு 4வது ஸ்கந்தம் முற்று பெற்றது. 5வது ஸ்கந்தம் தொடங்கிய பிற்பாடு பிரியம்பரதனுடைய வம்சத்தை சொல்ல ஆரம்பித்து எப்படி 7 தீபங்கள் பிரிந்தன, அதில் ஜம்பூ தீபம் எப்படி 9 வருஷங்களாக பிரிந்தது என்ற அந்த சரித்திரத்தெல்லாம் பார்த்து, பூகோள வர்ணனத்தை பார்த்து, அதன் தெற்கு கோடியில் இருக்கக்கூடிய நரகத்தை பத்தின வர்ணனத்தையும் பார்த்து முடித்தோம். இவை அத்தனையும் 5வது ஸ்கந்தம். நரகத்தை பத்தின விளக்கம் வந்தபடியாலே அதுக்கு போகாம தவிர்ப்பதற்கு வழியாது என்கிற கேள்வி பிறக்க 6வது ஸ்கந்தத்தின் தொடக்கத்தில் நாம சங்கீர்த்தனந்தான் ஒரே வழி அப்படிங்கிறத சுகாச்சாரியர் சொல்லி கொடுத்தார். இப்ப எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, 4லேருந்து எதுக்காக 6க்கு வந்தோன்னு தெரியணுமே. நடுவில் எப்படி திடீரென்று அஜாமிளன் கதை முளைத்தது, பகவானுடைய நாமங்களின் பெருமை எதுக்காக வந்ததுனால் பிரசங்காத்து தெரிவித்தார். பிராசங்கிகமாகனால் ஒரு கருத்தை விளக்கி கொண்டு வரும்போது அதோட தொடர்புடைய வேறு கருத்துக்களையும் சொல்லியாக வேண்டும். நரகத்தை பத்தின வர்ணனம் வந்துடுத்து, நரகத்தில் போகாமல் இருப்பதற்கு வழி தெரிய வேண்டுமே, அதற்காக நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிட்டார். இனி மேலே 4வது ஸ்கந்தத்தினுடைய இறுதியில் தச பிரச்சேதசுக்கள் மாரீஷா என்பவளை கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் என்று பார்த்திருந்தோம். அவர்களுக்குத்தான் தக்ஷ பிரஜாபதி பிறக்கிறார். அந்த சரித்திரத்தை இப்போ தொடர்ந்து சொல்றார் 4வது அத்தியாயத்திலே. யதா பிரச்சேதசஹ புத்ரா தச பிராச்சீன பர்ஹிஷா அந்த சமுத்ராதுன்மக்னாக ததர்ஷுர்காம் துருமைர் விருத்தாம். பிரச்சேதசுக்கள் 10 பேரும் கடுந்தவம் புரிந்தார்கள். தண்ணீருக்குள்ளிருந்து தவம் இயற்றினார்கள். அதிலிருந்து வெகுகாலம் கழித்து வெளியே வந்து பார்த்தபோது உலகம் முழுவதும் மரங்களாலே நிரப்பப்பட்டிருப்பதை கண்டார்கள். நாம் நாட்டை ஆள வேண்டும், பிரஜைகளை உற்பத்தி பண்ண வேணும் என்பதற்காக தவம் இயற்ற போனால் மரங்கள் அனைத்தையும் அழித்து விடும் போல் இருக்கிறதே, இந்த மரத்தை முதலில் அழித்து விடுவோம் என்று கோபாக்னி தங்கள் வாயிலிருந்து அக்னியை, நெருப்பை உமிழ்ந்து அனைத்து மரங்களையும் கொல்ல பார்த்தார்கள், அழிக்க பார்த்தார்கள். அப்பதான் சந்திரன் சோமதேவன் தோன்றி ராஜோவாச்ச மகான் சோமஹ மன்னும் பிரசமயன்னிவ, உங்களுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள்,
மரங்கள் உலகத்துக்கு நன்மை செய்பவை. பகவானாலே செடி கொடிகளும் மரங்களும் புதர்களும் மனிதர்களுடைய நன்மைக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. மழை வேண்டுமென்றாலும், பிராணிகள் மேய்ச்சலுக்கு போக வேண்டுமென்றாலும், உடம்பு சரியில்லை நோய்க்கு மருந்து வேணுமென்றாலும், மூலிகை தேவை என்றாலும் அனைத்தும் மரங்களும் மலைகளும் தான் கொடுக்கும். ஏ ராஜர்களே, நீங்கள் போய் அதை அழிக்க பார்க்கிறீர்களே, அப்படி செய்யாதீர்கள். இது பெருமானுக்கு உகந்ததாக இராது. அஹோ பிரஜாபதிபதிர் பகவான் ஹரிரவ்யய வனஸ்பதீன் ஓஷதீஷ்ச சசர்ஜோர்ஜமிஷம் விபுகு தோகானாம் பிதரௌ பந்து. பகவான் தான் இந்த மரங்கள் செடி கொடிகளை வளர்த்து வைத்திருக்கிறார். ஒன்றை கூட அழிப்பது கூடாது. என்னைக்கோ எழுதி வச்சிருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்ன இந்த நாட்டு நடப்பு உள்ளதோ, உலகத்துல எதை பத்தி கவலைப்பட்டு இருக்கோமோ அதை பத்தி என்னைக்கோ சுகாச்சாரியர் சொல்லி இருக்கிறார். அன்றும் மரங்களையும் இயற்கை வளங்களையும் அழிப்பதற்கு ஆள் இருந்திருக்கிறார்கள். அது கூடாது. இயற்கையோட ஒன்றி வாழ வேண்டும். மரங்களை அழிப்பது கூடாது. லோகமே நாசமடையும். இத்தனையும் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுங்கோ, நாமே பயந்து படுவோம். அவ்வளவா இதை பத்தி எல்லாம் எங்கேயும் யாரும் காட்டுறதே இல்லை. ஏதோ வம்பு தும்புகளை பத்தி நிறைய பேப்பர்கள்ல பாக்குறோம், எந்த மீடியாவிலையும் பார்த்துருவோமே தவிர உலகத்தில் இருக்கிற காடுகள் எவ்வளவு வேகமா அழிந்து கொண்டு வருகின்றன. அமெரிக்கா, வடக்கு அமெரிக்கான்னு பாக்குறோமே, அதனுடைய தெற்கு அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அதுல அமேசான்ற காடுகள், அவை மட்டும்தான் லோகத்துல இன்னும் காடு மிச்சம் இருக்கிற நிறைய காடு, அடர்ந்த காடு இருக்கிற ஒரே பகுதி அதுதான். ஆப்பிரிக்கால அதே போல காங்கோ பகுதி இருந்தாலும் ஆறாலும் ரொம்ப செல்லுவதற்கு இயலாது. இந்த பகுதிகள் அழிஞ்சுபடுத்து. அப்ப லோகத்தில் இருக்கிற காடுகளே அழிந்து போகும். நாம் அது கீழே இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் வேணுங்கிறதுக்காக, தேக்கு மரம் வேணும், சந்தன மரம் வேணுங்கிறதுக்காக, பிராணிகளை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக, மனிதனுடைய நன்மைக்காய், நன்மை அல்ல, உண்மையில் மனிதனுடைய நன்மையே இது இல்லை, பணம் சம்பாதிக்க வேண்டும்ங்கிற ஒரு சிலருடைய நோக்காலே காடுகள் அத்தனையும் அழித்து கொண்டு வருகிறோம். மனிதனுடைய நன்மைக்கா? குளோபல் வார்மிங் ஏற்கனவே பல நாடுகள் சேர்ந்து ஓரிடத்தில் கூடி மறுபடியும் லட்சக்கணக்கான டாலர்கள் செலவழிச்சு மீட்டிங் போட ஆரம்பிச்சாச்சு. ஆனா என்ன நடக்கிறதுன்னு பார்த்தால், மரங்கள் அழிக்க கூடாதுன்னு ஓரொரு மனிதனும் முடிவு பண்ணிக்கணும். எல்லா இடத்திலையும் காங்கிரீட் ஜங்கிளா சிமெண்ட் செங்கல்லையும் போட்டு கட்டி கட்டி வச்சுட்டா வெறும் மண்ணு வேண்டாமா, மலை வேண்டாமா? அப்பதானே தண்ணீர் ஆங்காங்கு காக்கப்படும். இது ஒத்தொத்தருக்கும் தெரிஞ்சது. நாம நம்ம வீட்டை ஒழுங்கா பாத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கொஞ்சமான திறந்த வெளி இருக்கா, கொஞ்சமான நேர மண் இருக்கா, பூமி ஸ்பரிசத்தோட நாம் இருக்கிறோமா? இது ஒன்னொன்னு தர்மத்தில் சொல்லப்பட்டுள்ளன. நாம தர்மத்துக்கும் புறம்பா போடுறோம், மனித நலத்துக்கும் புறம்பா போடுறோம், சுற்றுப்புற சூழலுக்கும் புறம்பா போகிறோம். இதனால கடைசியில என்ன சாதிக்க போறோம்? நமக்கு நல்லது நினைச்சிருக்கமே தவிர இது உண்மையில் நமக்கு நன்மையே பயக்காது. பரதனுக்கு நல்லது செய்யறதா நினைச்சிருந்து கைகேயி எப்படி அவனுக்கு கட்டத்தையே ஏற்படுத்தி வச்சாலோ, மரத்தை வெட்டி நாம் என்னமோ சுகமா பர்னிச்சர் பண்ண போறதா நினைச்சிருந்து கடைசியில நமக்கே கட்டத்தை தேடிக்கொள்ள போகிறோம். அது கூடாதுன்னு தான் சந்திரனே உபதேசித்தான். இதே போல் தோகானாம் பிதரௌ பந்து, குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் தான் தெரிந்த ஒரே உறவு. திருஷப் பக்ஷ்ம ஸ்திரியா பதிகி, கண்ணுக்கு இமை ஒன்றுதான் எப்போதும் காக்கும். பெண்ணுக்கு என்றும் கணவன் காக்கிறான். பதி பிரஜானாம், என்னைக்கும் ராஜா பிரஜைகளுக்கு பதியாக இருக்கிறான். பிக்ஷூணாம் கிரஹ்ய அஜ்ஞானாம் புத சுகர்து, அறிவில்லாதவர்களுக்கு அறிவாளிகள் தான் ஒரே புகழ். பிக்ஷுக்கள், சந்நியாசிகள், பிச்சை எடுத்து உண்பவர்களுக்கு, இல்லறத்துல இருப்பவர்கள் தான் ஒரே புகழ். அதே போல உலக அனைத்துக்கும் பகவான் தான் ஒரே புகழ். அந்த புகழான எம்பெருமான் ஏற்படுத்தி வைத்த மரம் செடி கொடிகளை அழிக்க வேண்டாம். இந்த மொத்த மரத்துக்கும் ஒரு பெண் உள்ளாள், மாரீஷா என்றவளுக்கு பெயர். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு நன்கு பிரஜைகளை உற்பத்தி பண்ணுங்கோள்.